ஹாய் ஹலோ வணக்கம்ங்க. வெல்கம் டு அவர் சேனல் டே வித் காருண்யா. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கவினுக்கு ஸ்கூல் லஞ்சுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி உருளைக்கிழங்கு சாதம் தான் ரெடி பண்ணி கொடுத்தேன். அதை எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். அதுக்கு எண்ணெய் விட்டு கடுகு சோம்பு எல்லாம் தாளிச்சிட்டு எப்பவும் போல் வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் சால்ட்டு எல்லாமே சேர்த்து இது கூட போட்டுக்கலாம். போட்டு நல்லா வெங்காயம் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். வீட்டில் இருந்தால் சுத்தமாக சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. ஸ்கூல் போனால் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. அதுக்காகவே ஸ்கூலுக்கு அனுப்பணும் தினமும் தவறாமல் நினைக்கிறேன். நடுவில் ஏன்டா இந்த சாட்டர்டே சண்டே லீவ் வருதுன்னு இருக்குது. அந்த 2 நாளாக அவங்கள சாப்பிட வைக்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு. இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு ரொம்ப பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்து வேக வச்சுக்கலாம். இந்த சாதத்துக்கு தேவையான மொத்தமாக நான் சாதம் கிளற போகிறேன்ல, அதுக்கு தேவையான சால்ட் வந்து இதிலே நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இது வந்து சிம்லேயே வேகட்டும். அடிக்கடி வேணும்னா திறந்து பார்த்து கிளறி விட்டுக்கலாம். இந்த கடாயில் வந்து வெண்டைக்காய் பொரியலுக்கு வந்து தாளிச்சிக்கலாம். எண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இது மட்டும் சேர்த்துட்டு நம்ம டைரெக்டாக வந்து வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூளும் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு காய் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா சால்ட் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தெரியும்ல, அதுக்காக வேகட்டும். இந்த சைடு வந்து உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சி. இப்போ இதை வந்து சாதம் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கணும். அதுக்கு முன்னாடி கலருக்கு கொஞ்சமாக காஷ்மீரி ஆட் பண்ணி அதுக்கு ஒரு நிமிஷம் மட்டும் எண்ணெயில் வதங்கட்டும். மிளகாத்தூள் எதுவும் நான் ஆட் பண்ணலை. காரம் இருந்தால் சரியாக சாப்பிட மாட்டான். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சிங்க. அதை எடுத்துகிட்டு வெண்டைக்காவும் ஆல்மோஸ்ட் ரெடி. சைடில் வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் முள்ளங்கி, முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு சாம்பாரும் கூட்டி விட்டாச்சு. இன்னும் காய் வெந்து வந்தால் ரெடி. அவ்வளோதான். இப்போ இந்த சாதமும் ரெடி பண்ணிட்டேங்க. அவனுக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து கொண்டைக்கடலை அவிச்சு வச்சுருக்கேன் பாயில் பண்ணி. அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.